வீரனின் கதை அத்தியாயம் 6. சொல்வது ஹேமலதா. வீரன் அந்த குதிரையில் ஏறி அந்த தீவையே ஃபுல்லாக வலம் வருவான். சுற்றி சுற்றி வந்ததும் அவனுக்கு தெரிஞ்சிடுது அது ஒரு காந்தமலை. அங்கேருந்து நம்மளால் வெளியில் போகவே முடியாது. ஏன்னா பக்கத்தில் எந்த கப்பலோ தோணியோ படகோ எதுவுமே வர முடியாது. ஏன்னா அந்த காந்தம் அந்த வர கப்பல்லேருந்து ஆணி இணி அந்த மாதிரி இரும்பு சாமான் எல்லாத்தையும் இழுத்துரும். அப்போது அந்த கப்பலோ தோணியோ படகோ அது தண்ணியில் முழுகிடும். இப்போ இவன் எப்படி அங்கேன்னு வெளியில் போவான்? அதை அவன் தெரிஞ்சுட்டு வீரன் ரொம்ப கவலையோடு அந்த குதிரை எடுக்கிற அந்த ரூம்லேயே படுத்துக்கிறான். அன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அவங்க அப்பாவோட கதை, நம்ம அப்பா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ண சொல்லி இவ்வளோ பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்ம இப்படி நிற்கிறோமே, நம்ம இங்கேருந்து வெளியில் கூட போக முடியாது. இதெல்லாம் அப்பாவுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லுவாங்க? நம்மளோட வந்தவங்களில் யாரும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியலேன்ட்டு அவன் ஒரே வருத்தத்தில் இருப்பான். அந்த ரூம்லேயே இன்னும் சில ஆயுதங்கள்லாம் இருக்கும். குதிரை இதெல்லாம் இருக்கிற மாதிரி வில், கத்தி, கம்பு, ஈட்டி, அந்த மாதிரி பல ஆயுதங்கள்லாம் இருக்கும். இவன் ஒரு நல்ல போர் வீரன் இல்லையா, அதனால் இவனுக்கு அந்த ஆயுதம்லாம் பார்த்தப்புறம் கொஞ்சம் எப்படியும் நம்ம உயிரோடு இருக்கலாம், என்ன தான் ஆறுது பார்க்கலான்ட்டு ஒரு தெம்பு வந்துடுது உடம்புல. சரின்ட்டு அதுலேருந்து ஒரு குருவாள்னு சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன கத்தி தூக்கி போட்டு பிச்சுவா கத்தின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதை ஒருத்தங்க மேலே எரிஞ்சு அதை மிருகத்தையோ இல்லை மனிதனையோ கொலை கூட செஞ்சிடலாம். ஆனால் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். அதை இடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய கத்திலாம் இப்போ இவனே தப்பிச்சு போக முடியாது. இதில் பெரிய கத்திலாம் இவன் வச்சுட்டு எப்படி போவான்? அதனால் அந்த ஒரு சின்ன கத்தியை மட்டும் அழகாக அவன் எடுத்து வச்சுப்பான். என்ன எதுக்கும் நம்மளுக்கு இருக்கட்டும், எப்படியாவது நம்ம இவன் தானே சொல்லியிருக்கான், விதியை நம்புன்னு சொல்கிறவங்க தான் இங்கே வர முடியும்ன்ட்டு. நம்ம விதி வேறு ஒரு நம்ம ஊர், பழைய ஊர், மலைநாடு, அங்கே போய் நம்ம ராஜா ஆவோன்னு சொல்லியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த நடுக்காட்டில் நம்மளால் இங்கே சமாதி ஆக முடியாது? எப்படியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். இன்னும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, 10வது அறை. அது திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவனுக்கு என்னென்னா, இவனுக்கு பொழுதும் போகாது, ஒன்றும் பண்ண முடியாது. ராத்திரி எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான். இவனால் அந்த தீவில் தனியாக இருக்கவும் முடியல. எல்லாம் இருக்குது அங்கே, ஆனாலும் யாருமே இல்லாமல் அவனால் அங்கே இருக்க முடியல. பேசக்கூட யாரும் ஆள் இல்லை. அதனால் அவன் என்னடா பண்ணலாம், சரி என்ன தான் இருக்குது அந்த ரூமில் திறந்து பார்க்கலாம், அவன் என்னமோ இதுலேருந்து வெளியில் போயிடும், அப்படி தப்பிச்சு போயிடும் அப்படிங்கிறானே. அப்போ யாரையாவது மனுஷங்களை உள்ளே வச்சு அடைச்சிருக்காங்களா? அவங்கள தப்பிக்க விட்டா அவங்க மூலியமாக நம்மளும் போகலாமா? இல்லை அவன் எப்படி போகிறான்னு பார்த்து அதே மாதிரி நம்மளும் வெளியில் தப்பிச்சு போகலாமா அப்படின்னு என்னென்னமோ அவனுக்கு மனசில் முதல் நாள் ராத்திரியே அதெல்லாம் நினச்சிருப்பான். அடுத்த நாளைக்கு அதெல்லாம் பழைய ஞாபகம்லாம் வரும். நேற்று ராத்திரி நினச்சது, அது கனவா நனவா எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை சரியா. சரி, எதுவாக இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு வேறு கதி கிடையாது, நம்ம நேரே போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பான். தவிர எப்போதும் எல்லாருக்கும் ஒரு வேலை செய்யாதேன்னு சொன்னால் அந்த வேலையை செஞ்சு பார்க்கலான்னு தோணும். அதுதான் மனுஷனோட இயல்பு. அதனால் அவனும் அடுத்த நாள் அழகாக நல்லா ரெடி ஆகிட்டு அந்த சின்ன கத்தியெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிண்டு அந்த குதிரைக்கிட்டெல்லாம் டாட்டா சொல்லிவிட்டு வந்துடுறான். அடுத்த அந்த 10வது ரூம் கதவையும் திறந்தால் அங்கே ஒரே அலங்கார பொருளாக இருக்குது. எல்லாம் ஜக ஜக ஜகன்னு மின்னுது. அங்கே சாப்பாடு ஈப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பளபளன்னு மின்னுறது தான் இருக்குது. கண்ணாடி என்ன, அது என்ன, இது என்ன, தண்ணி, மதுபானங்கள்,
கண்ணாடி கிண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, மதுவெல்லாம் அருந்தக்கூடாது, அது ரொம்ப தப்பு, மனுஷனை அடிமையாக்கிடும் மது. அதனால் அவன் அது தொடவே மாட்டான். இதெல்லாம் நமக்கு வேண்டான்ட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இப்படி வரும்போது அங்கே ஒரு பளபளன்னு மின்னுற மாதிரி தங்கம் மாதிரி ஒரு குதிரை இருக்கும். பெருசாக இருக்கும் அந்த குதிரை அளவில். பார்த்ததுமே இவனுக்கு குதிரைனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவ்வளோ கொஞ்சம் பெரிய சைஸ் குதிரை. அதுக்கு ரெக்கைற மாதிரி ஏதோ சைடில் தொங்கும். இல்லை அது இந்த பக்கம்லாம் என்னமோ இருக்குது இந்த குதிரைக்கு, எப்படி இருக்குது பார்க்கலான்னு பக்கத்தில் போய் தடவி கொடுப்போம். அது ஏதோ உலோகத்தில் செஞ்ச மாதிரி இருக்கும். தங்கமா வெள்ளியா இரும்பா என்னன்னே இவனுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப உறுதியாக இருக்கும் அந்த குதிரை. சரி, இவனுக்கு ஆசையாக இருக்கும். அதில் கல்லெல்லாம் வச்சுருக்கோம், மேலெல்லாம் கல் பதிச்சிருக்கும். மாலையெல்லாம் போட்டுரும் கழுத்தில். அதனால் இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி, அது மேலே போய் ஏறி உக்காந்து பார்க்கலாம், பொம்மை தானே, இது என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு அது மேலே அழகாக போட்டிருப்பாங்க. உக்காரத்துக்கு இடம்லாம் இருக்கும். அழகாக சைடில் அந்த கம்பி மாதிரி தொங்கும் இல்லையா, கால் வச்சுக்கிறதுக்கு. அதை பார்த்ததும் குதிரைனாலே இவனுக்கு ஒரு ஆசை தான். அழகாக ஏறி, அவ்வளோ பெரிய குதிரை, கொஞ்சம் ரொம்ப உயரம், ஆனாலும் இவனும் நல்ல அழகாக பெரிய ஆளாக தானே இருப்பான். அதனால் அவன் லாவகமாக ஏறி அது முதுகில் உக்காந்துருவான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே நைஸாக அந்த குதிரையோட கழுத்தை தடவி கொடுப்பான். அது ஒரு தடவை சிலிர்ச்சிக்கும். இவனுக்கே ஒரே ஆச்சரியம், இது என்ன பொம்மை சிலைன்னு நம்ம நினச்சோம், இது எப்படி குதிரை சிலிர்ச்சிக்குதுன்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த குதிரை படப்படப்பட்டு அதுக்கு உயிர் வந்து அப்படியே ரெக்கையை விரித்து பறந்து போயிடும். இவனை கீழே தள்ளி விட பார்க்கும். ஆனால் இவனுக்கு நல்ல குதிரையில் ஓட்ட தெரியும் இல்லையா, இவன் அழகாக அதோட சாணம்னு சொல்லுவாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு கடிவாளம் போட்டிருக்குள்ள குதிரைக்கு, அதெல்லாம் எடுத்து அழகாக கட்டியாக பிடிச்சின்னு நல்ல உறுதியாக வலது கையில் அதோட கழுத்தை திருப்பியும் தடவி கொடுப்பான். அதை கொஞ்சம் சாந்தப்படுத்தணுன்ட்டு. குதிரைக்கு கழுத்தை தடவி கொடுத்தா அது சாந்தமாயிடும். அதனால் இவன் அது அப்படியே பறந்து போயிடும். அப்படியே அந்த இடத்த விட்டு அது எங்கே போகிறதுனே தெரியாது. அந்த மலையெல்லாம் தாண்டி போக ஆரம்பிச்சிடும். கடலுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு விதத்தில். ஏன்னா அங்கேருந்து வெளியிலே போக முடியாதே, எப்படி போகிறது? வேறு கப்பல்லாம் போக முடியாது, வேறு எப்படியா தான் போகணும். ஆஹா, நமக்கு தான் ஆண்டவன் இந்த மாதிரி குதிரை வச்சுருக்கான் போல இருக்குது, நம்ம இந்த பறக்கும் குதிரையிலே போயிடலான்ட்டு அந்த குதிரையில் ரொம்ப தூரம் வரான். ஆனால் அது கடல் பக்கமாக போயின்ட்டுருக்கா. இவனுக்கு ஒரே பயம். ஐயோ, கடலில் எங்கேயாவது நம்ம விழுந்துட்டா என்ன பண்ணுறது? இல்லை திருப்பியும் கடல் பக்கமே இதோட போய் என்ன பிரயோஜனம், நம்ம தரை பக்கம் எல்லாம் போடணுன்ட்டு அவன் நைஸாக அந்த குதிரைக்கிட்ட சொல்கிறான். நீ எவ்வளோ வருஷமாக இங்கே உன்னை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க, உன்னை நான் தானே விடுவிச்சேன், என்னால் தானே நீ சுதந்திரமாக இப்படி பறக்கிற, என்னை மட்டும் என் மாதிரி ஏமாற்றி எங்கேயாவது ஜெயிலுக்கு கூட்டின்னு போகலாமா, என்னை ஒழுங்காக என்னோட நிலத்தில் இறக்கி விட்டுடு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி இறக்கம் தருகிற மாதிரி அந்த குதிரைக்கிட்ட சொல்லுவானா. அந்த குதிரைக்கே இவனை கண்டா பாவமாயிடும். அதனால் அது என்ன சொல்லும், அது பேசும். அது என்ன சொல்கிறது, சரி நீ எனக்கு உதவி செஞ்சனால நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படிமா, நான் சொல்கிறேன் நீ கேட்கணுமா. சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்னை காப்பாற்றி ஒரு நிலத்தில் இறக்கி விட்டுடு அப்படிமா. நான் ஒரு இடத்துல உன்னை இறக்கி விட்றேன் மலையில். அந்த மலை மேலே ஏறி போனால் அங்கே என்ன மாதிரியே இன்னொரு குதிரை இருக்கும், என்னுடைய ஜோடி குதிரை. அது அங்கே எனக்காக கல்லாக பாரி அங்கே காத்திருக்கும். அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து அது ஒரு வில்லு வேறு இருக்கும் அது முதுகில். அந்த வில்லு எடுத்து அந்த அம்பு நான் தொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக இழுத்து கடலில் அந்த அம்பை போட்டேனாக்கா அது அம்பு விழுற இடத்துல உனக்கு ஒரு சின்ன படகு வரும். அந்த படகுல ஏறி நீ போயிடலாம். அது போய் உன்னை எங்கேயா ஒரு இடத்துல நிலத்தில் வாழ வச்சிடும். ஆனால் ஒரே ஒரு கட்டளை என்னன்னாக்கா, நீ
அந்த படகுல போகிற வரைக்கும் உனக்கு அங்கே ஒரு 10 நாளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு சாப்பாடு இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. அதை நீ தான் வந்து சிக்கனமாக கையில் வச்சுக்கணும். அந்த படகு ஓட்டிகிட்டு வரவன் அவனோட என்ன காரணத்தை கொண்டும் பேசவே கூடாது. நீ பேசினேன்னா நீ எப்போ பேசுகிறியோ அந்த இடத்துல அந்த படகு கடலில் மூழ்கிடும். அது உன்னோட விருப்பம். உனக்கு கடலில் மூழ்கி சாப்பிடணுன்னாக்கா பேசு. இல்லைன்னா அவன் கொண்டு போய் கரையை ஏற்றுற வரைக்கும் நீ வந்து பேசவே கூடாது. அதுக்கு ஓகேன்னு சொன்னேன்னா நான் உன்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்றேன். எனக்கும் நீ அந்த அந்த குதிரை மேலே ஏறி அம்பு போட்டதும் அந்த குதிரையும் என்னை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து நாங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். இவனும் அந்த சரின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லுவான் அந்த குதிரைக்கிட்ட. அப்புறம் அந்த பறக்க குதிரை என்ன பண்ணோம், அந்த மலைக்கு ரொம்ப தூரம் அவன் சொன்னான்ல அந்த மலைக்கு அடிவாரத்தில் கொண்டு போய் இவனை இறக்கி விடும். இவன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அது முதுகில் தட்டி கொடுத்துட்டு நான் மேலே போய் உன் ஜோடியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவான். கஷ்டப்பட்டு மலையில் அவன் மலை நாட்டில் பிறந்து வளர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு அவ்வளோ மலையெல்லாம் ஏறிலாம் பழக்கம் இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவான். குச்சி எல்லாம் வச்சுட்டு மலையெல்லாம் படியெல்லாம் இருக்காதுல்ல, அப்படியே ஏறணும். எப்படியோ ஏறுவான். ஏறி போனால் அந்த குதிரை சொன்ன மாதிரி அங்கே ஒரு குதிரை இருக்கும், பெரிய குதிரை இதே மாதிரி. அதுக்கும் ரெக்கையெல்லாம் இருக்கும். ஆனால் அது கல்லில் இருக்கும். இந்த மாதிரி பளபளன்ட்டு மெட்டலில் இருக்காது. சரின்ட்டு இவனும் சரி எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்ன்ட்டு மனசை திடப்படுத்திட்டு அந்த குதிரை மேலே ஏறி அங்கே இருக்க வில்லு அம்பு எடுத்து இவன் அம்பு விடுவான். சமுத்திரத்தில் போய் அந்த அம்பு ரொம்ப தூரத்தில் போய் விழும். அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த குதிரையும் உயிர் வந்து அதுவும் இந்த குதிரையோடு சேர்ந்து 2 குதிரையும் பறந்து போயிடும். இவன் அப்புறம் திருப்பியும் மலையிலேருந்து இறங்கி அந்த படகு இருக்கும்ல, அந்த படகு அதுக்குள்ளே கரைக்கு வந்துடும். இவன் அம்பு போட்ட இடத்துலேருந்து அதில் சின்ன படகு, அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப சின்னதும் கிடையாது. இதெல்லாம் மூழ்கி போகிற மாதிரிலாம் இருக்காது. நல்ல சின்ன கப்பல்லே ஒரு சின்ன சைஸ் கப்பல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதில் ஏறி அவன் போகிறான். பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் அந்த படகோட்டி பாதி ஒருத்தன் வருவான். அவன் குண்டாக கருப்பாக இருப்பான், பேசவே மாட்டான். அவன் சரி இவனை தான் அவனோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவன் அந்த கப்பலில் ஏறிடும். ஏறி சைடில் நூலேணி மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி அந்த அதில் கப்பலில் ஏறி பார்ப்பான். உள்ளே இவனுக்கு சாப்பாட்டுக்கெலாம் ஏதோ 10 நாளைக்குன்னு சொன்ன மாதிரி ஏதோ கொஞ்சம் இருக்கும், சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கும், காய்கனி பழம் அது இதெல்லாம் இருக்கும். சரி நம்ம ஏதாவது அதெல்லாம் வச்சு சரிப்படுத்திக்கலாம். அவன் 10 நாளுக்கு அவன் 10 நாளுன்னு சொன்னதுனால 10 நாளைக்குள்ளே நம்மளுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைச்சணும் அப்படின்னு அவனுக்கு அது ஒரு புத்திசாலி இல்லையாவும். அதை தெரிஞ்சுட்டு 10 நாள் தானே நம்ம எப்படியாவது சரி கட்டிக்கலான்ட்டு அப்படியே வருவான். ஒரு நாள் முழுக்க அவனுக்கு வச்சது ஏதோ அப்போ அவனுக்கு அவ்வளோவா பசியெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கேயே அவன் நிறைய சாப்பிட்ருப்பான்ல. அதனால் நாள்லாம் ஒன்றுமே சாப்பிட மாட்டான். 2வது நாள் தான் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த படகோட்டி ஒன்றுமே சாப்பிட மாட்டான். சரின்ட்டு இவனுக்கு இருக்கிறதுலே கொஞ்சோண்டு எடுத்து அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். அவன் பேச தானே கூடாது, சாப்பிடலான்னு சொல்லிட்டு இவனுக்கு இருக்கிற சாப்பாடெலாம் அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். 2 பேரும் அவனும் சந்தோஷமாக வாங்கி 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஆனால் இவனுக்கு தெரியும் இவன் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னான். நம்ம பாட்டுக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டா 10 நாளைக்கு இல்லை 5 நாளைக்குள்ளேயே சாப்பாடு தீர்ந்துடும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சான். தெரிஞ்சாலும் அவனுக்கு கொடுக்காம இவனால் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரு 4-5 நாள் ஆனதுமே சாப்பாடு காலி ஆகிடுறது. அப்புறம் ஒரு 2 நாள் ஒன்றுமே சாப்பிடாம 2 பேருமே ஒன்றுமே சாப்பிடாமல் போயிட்டே இருக்காங்க. இவனுக்கா பசி எப்படா போகணும்னு தெரியல. எல்லா பக்கமும் சுற்றி ஒரே கடல் தான் இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னே இருப்பான். அப்போது ஒரு 7வது நாள் 8வது நாள் இருக்கும். திடீர்னு ஒரு பறவை ஒன்று பறந்து இந்த கப்பல் மேலே உட்காரும். அப்போ இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரி பறவை கடலில் வருது அப்படின்னாக்கா பக்கத்தில் ஏதோ நிலப்பரப்பு இருக்குது, ஏதோ ஊர் இருந்தால் தான் ஊர்லேருந்து தான் பறவை வரும் அப்படின்ட்டு, சரி ஏதோ நம்ம பக்கத்தில் வந்துட்டுருக்கோம், இன்னும் ஒரு நாள் 2 நாள் நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு
அந்த பறவையை எடுத்து வச்சுப்பான் மடியில். அதுவும் இவன் பக்கத்தில் வந்து இவன் தான் ரொம்ப நல்லவன் தானே, மிருகங்கக்கிட்டலாம் இவன் நல்லா அன்பாக பழகுவான். அதனால் மிருகங்களும் இவங்கிட்ட நல்லா அன்பாக பழகும். அந்த பறவை இவனோட ஒட்டிக்கும். சரின்ட்டு ஒரே ஒரு நாளைக்கு ஒன்றே ஒரு வாழைப்பழம் தான் இருக்கும் கடைசி நாள். இவன் வந்து அந்த பாதி அவனுக்கு கொடுக்குறதா ஓட்டுறவனுக்கு, இல்லை நம்ம பாதி சாப்பிட்றதா, இல்லை முழுசுமே நம்ம சாப்பிட்றதான்னு நினைக்கும்போது இந்த பறவை வேற வந்துடுச்சு. அதுக்கும் ஒரே பசியாக தானே இருக்கும். அப்படின்ட்டு சரி போனால் போது பறவைக்கே கொடுத்துடலான்ட்டு அந்த பழத்தை எடுத்து அப்படியே பறவைக்கிட்ட கொடுத்துருவான். அந்த பறவை அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரே சந்தோஷமாக இவன் தோள் மேலே ஏறி உக்காந்துக்கும். இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு இருக்காது அன்றைக்கெலாம். ஏற்கனவே 2-3 நாளாக அவங்க சாப்பிடல, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. சரி இப்படி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இவனுக்கு பறவை வந்ததுமே ஒரே சந்தோஷம். ஏதோ நிலம் பக்கத்தில் பூமி வருது, நம்ம எப்படியா பார்க்கலான்னு பார்த்துட்டே இருப்பான். பேச முடியாது, பேசிட்டா கப்பல் உள்ளே போயிடும்ல தண்ணிக்குள்ளே. அதனால் பயந்துண்டு பேசாமல் வரும். கொஞ்சம் தூரம் வரும்போது தரை வரப்போகுதுல்ல, அங்கேருந்து பார்த்தா தரை இருக்கிறது தெரியும் கொஞ்சம் தூரத்துலே. அப்போ இவன் அறியாமல் ஆஹா பூமி வந்துருச்சு, ஊர் வந்துருச்சு, நிலம் வந்துருச்சுட்டு அந்த படகு ஓட்டுநரை பார்த்து கத்துவான். இவன் பேச ஆரம்பிச்சதும் அந்த படகு ஓட்டியை வந்து இவனை பார்த்து சிரிச்சுட்டு டக்குன்னு அப்படியே அவனும் அந்த கப்பலும் உள்ளே கடலுக்குள்ளே போயிடும். இவன் மட்டும் அப்படியே தண்ணியில் விழுந்துருவான். திருப்பியும் தத்தளிச்சுன்னு இவன் இருக்கும்போது எப்படி போகிறதுன்னு இவனுக்கு தெரியாது. ஒரே திடீர்னு தண்ணியில் விழுந்தால் என்ன ஆகும், எந்த பக்கம் போகிறதுன்னு தவிப்பான். அப்போது அந்த பறவை இருக்குல்ல, இவன் வாழைப்பழம் கொடுத்தானே, அது வந்து கரெக்டாக இவனுக்கு வழி காட்டுற மாதிரி அது கரெக்டாக பறந்து போகும். அது நாட்டுக்கு தானே போகும், திருப்பியும் கடலுக்கு போகாதுல்ல. அதனால் அந்த பறவை போன பக்கத்துலேயே பார்த்துட்டு இவனும் போய் அந்த நாட்டுக்கு சேர்ந்துருவான். அங்கே என்ன ஆகும் அதை நாளைக்கு பார்க்கலாம்.